எல்லாருக்கும். ஸோ நம்ம இப்போ பெய்டு பேச்சஸ் இருக்கீங்களா, டிஎன்பிசி ஏஓக்கான பெய்டு பேச்சஸ், ஸோ அவங்களுக்கான ரெக்கார்டட் கிளாஸ் தான் அது. சரியா, நிறைய பேர் லைவ்ல வந்துறப்போ வந்து டேட்டா பேக் வந்து தீருது இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி வந்து கம்ஃபர்டபுளான டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி 25 மெம்பர்ஸ் சேர்ந்ததுல டெய்லி வந்து 10 பேர் 15 பேர் தான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் ரெக்கார்டட் கிளாஸ் போட்டு யூடியூப்ல பிரைவேட்ல ஷேர் பண்றேன். ஸோ நீங்க லிங்க் வச்சு வந்து நீங்க அக்சஸ் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ வந்து அதே மாதிரி தான் இந்த வீடியோல லைவ் கிளாஸஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் சொல்லுவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா லைவ் கிளாஸ்ல என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இதில் வரும். ஸோ உங்களுக்கு ஆனால் இது ரெக்கார்டட் செக்ஷனு. ஸோ நீங்க எந்த டைம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டயத்தில் வந்து நீங்க எந்த இது பார்த்துக்கலாம். சரியா, அதே மாதிரி வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் இன்பிட்வீன்ல சொல்லுவேன். ஸோ அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ்ல வந்து நம்ம டில்லேஜோ நேனோ டெக்னாலஜி பார்ப்போம். இது வந்து நமக்கு சிலபஸ்ல யூனிட் 2ல வந்து ஒரு சின்ன ஒரு டாபிக்கா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணிட்டு போக முடியாது நம்ம. ஸோ இன்னைக்கு வந்து டில்லேஜ், ஓகேவா, டில்லேஜ் அந்த நேனோ டெக்னாலஜி பார்ப்போம். ஸோ முதல் டைம் எடுக்கணுங்கிறதுக்காண்டி முதல் எழுதி போட்டேன். ஓகேவா, ஸோ டில்லேஜ்னா முதல் என்ன? ஸோ டில்லேஜ்னா முதல் என்னன்னா ஒரு கிராப் நம்ம கல்டிவேட் பண்றதுக்கு அந்த சாயில் வந்து ப்ரிப்பேர் பண்றது தான் டில்லேஜ். ஓகேவா, சிம்பிளா இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அது பேர் தான் டில்லேஜ் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து டெஃபினிஷன் வைஸ்ல நீங்க சொல்லணும்னா அது பேர் தான் மெக்கானிக்கல் மேனிபுலேஷன் ஆஃப் சாயில் ஃபார் பெட்டர் கிராப் ப்ரொடக்ஷன். ஓகேவா, மெக்கானிக்கல் மேனிபுலேஷன், அதாவது சாயில வந்து மெக்கானிக்கலா நம்ம வந்து இது பண்றோம். ஓகேவா, மேனிபுலேட் பண்ற மூலமா நம்ம வந்து அந்த கிராப் ப்ரொடக்ஷன் வந்து பெட்டரா வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து டில்லேஜ்னு சொல்றாங்க. ஸோ இதுல ரெண்டு கையில் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உங்களுக்கு வந்து பிரைமரி டில்லேஜ், செகண்டரி டில்லேஜ். ஸோ பிரைமரி டில்லேஜ் செகண்டரி டில்லேஜ்னா என்னன்னா, ஸோ பிரைமரி டில்லேஜ் இப்போ ஒரு லேண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ல இந்த பர்டிகுலர் சாயில் வந்து ஹார்ட் பேடா இருக்கும். அது ஜஸ்ட் பிரேக் பண்ணி ஓபன் பண்றது மட்டும் பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்து பிரைமரி டில்லேஜ்னு சொல்லுவாங்க. அதே செகண்டரி டில்லேஜ்னா என்ன, அந்த பிரேக் ஓபன் பண்ண சாயில நல்ல ஃபைன் டில்ட்டா வந்து இது பண்றது வந்து செகண்டரி டில்லேஜ். சரியா, சோ இது ரெண்டுக்குமே தனித்தனியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ சிசில் ஃப்ளோ, மால்பரல் ஃப்ளோ, எம்டி ஃப்ளோ இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நமக்கு தேவையில்ல, நம்ம டில்லேஜ் தான் நம்ம வந்து இதுல இருக்கு. ஸோ வந்து நமக்கு வந்து பிரைமரி செகண்டரி டில்லேஜ் இதுதான். ஸோ எல்லா பிளான்ட்டுக்கும் வந்து பண்றது வந்து டில்லேஜ் தான். பொதுவா பர்டிகுலரா சொல்லணும்னா ரைஸ் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு பேடியில பண்றது பேர் வந்து பட்லிங் சொல்லுவாங்க. அது நமக்கு அது மட்டும் வித்தியாசமா இருக்கும். பேடியில பண்றது மட்டும் பட்லிங் சொல்லுவாங்க. அந்த பட்லிங் எதுக்கு பண்றாங்கன்னா, நம்ம பேடியில வந்து நம்ம லேண்ட வந்து தண்ணி வந்து பாய்ச்சுவாங்கல்ல, லேண்ட்ல வந்து ஃபுல்லா தண்ணி பாய்ச்சி அந்த தண்ணிக்கும் மண்ணுக்கும் ஒரு லேயர் வந்து கிரியேட் பண்றதுதான் இம்பர்மியபிள் லேயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இம்பர்மியபிள் லேயர், அதாவது சாயிலுக்கும் வாட்டருக்கும் வந்து நமக்கு வந்து இது பண்றது ஒரு லேயர் கிரியேட் பண்றதுதான் இம்பர்மியபிள் லேயர். ஸோ அது வந்து பட்லிங்னு சொல்லுவாங்க. ரைஸ்ல மட்டும் டில்லேஜ் வந்து பட்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க டில்லேஜுக்கு வந்து, இன்னொரு பேர் வந்து ப்ரிப்பரேட்டரி கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, என்னன்னா புது ஒரு வார்த்தையா இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிருந்தாங்க. ஸோ இது வந்து டில்லேஜுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரிப்பரேட்டரி கல்டிவேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கல்டிவேஷனுக்கு வந்து அந்த லேண்டை வந்து ப்ரிப்பேர் பண்றோம், அதனால வந்து அதை வந்து ப்ரிப்பரேட்டரி கல்டிவேஷன் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி புது வார்த்தையை கொடுத்து கேட்டா கூட கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி டில்லேஜை பொறுத்த வரைக்கும் டில்லேஜோட ஃபாதர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெட்ரோ டூல். ஓகேவா, ஜெட்ரோ டூல் தான் ஃபாதர் ஆஃப் டில்லேஜ். ஃபாதர் ஆஃப் வீட் சயின்ஸும் இவர் தான். இவர் தான். சரியா, ஸோ ஜெட்ரோ டூல்ங்கிற நேம் நான் வச்சுக்கோங்க. ரைஸ் மட்டும் பட்லிங் சொல்லுவாங்க. டில்லேஜ் என்னென்ன இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கு டில்லேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குட் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். உங்களுக்கு வந்து டில்லேஜ் பண்ணி நார்மலா ஒரு ஃபீல்டுல லேண்ட்ல ஹார்ட் பேடா இருக்கிறத வந்து நம்ம பிரேக் ஓபன் பண்ணி போடுறதுக்கும் நல்லா ஃபைன் டில்ட்டா இது பண்றதுக்கும் சீட் ஜெர்மினேஷன் வந்து அதுல வந்து அதிகமா இருக்கும். ஸோ குட் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ். ஓகேவா, அதே மாதிரி நல்லா ஃபைன் டில்ட்டா நம்ம இது பண்றப்ப உங்களுக்கு வந்து வாட்டர் அதிகமா போர் பண்றப்ப வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் சாயில். ஸோ இன்க்ரீஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதே மாதிரி ஹார்ட் பேன் இல்லாம நம்ம டில்லேஜ் பண்றப்ப வந்து ஏரியேஷன் வந்து அதிகமா இருக்கும். சாயில்ல ஏரியேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி கில் த சாயில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். சாயில்ல இருக்க ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் சாயிலோட அதுல எக் லே பண்ணி பியூபேட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டில்லேஜ் பண்றப்ப அந்த எக் வந்து மேல வரும். ஸோ வந்து சன்லைட் மூலமா வந்து அதெல்லாம் செத்துரும். ஸோ இதனால சாயில் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து அது வந்து டில்லேஜ் வந்து கட்டுப்படுத்துது. ஸோ அதே மாதிரி அக்ரானமிக் பிராக்டிசஸ் வந்து ஈஸியா இருக்கு. ஓகேவா,
நீங்க வந்து ஒரு சோயிங் பண்றீங்க இல்ல வந்து இரிகேட் பண்றீங்கன்னா ஸோ அந்த அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் வந்து ஈஸியா பண்ணணும். ஓகேவா? ஸோ பெட்டர் க்ரோத். ஓகே, நார்மலா ஒரு டில்லேஜ் பண்ணாத ஒரு ஃபீல்ட்ல கிராப் க்ரோ பண்றதுக்கும் நமக்கு வந்து இது டில்லேஜ் பண்ண ஃபீல்ட்ல க்ரோ பண்றதுக்கும் வந்து நிறைய பெட்டர் க்ரோத் இருக்கு. ஓகேவா? கிராப்ஸ் வந்து பெட்டர் க்ரோத்தா இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டில்லேஜை பொறுத்த வரைக்கும். டில்லேஜ் எதுக்கு பண்றோம், டில்லேஜ்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, ஸோ எதனால டில்லேஜ் பண்றோம் அப்படின்னு. ஸோ அடுத்து டைப்ஸ் பாத்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து ஸ்டபிள் டில்லேஜ். ஸ்டபிள் டில்லேஜ்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு லேண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, இந்த லேண்ட்ல மெய்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க மெய்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மெய்ஸ்ல வந்து ஸ்டபிளோட வெட்டிட்டு ஸ்டபிள் எரிக்காம அந்த ஸ்டபிள் கூட சேர்த்து நம்ம டில்லேஜ் பண்றதுதான் ஸ்டபிள் டில்லேஜ். அதாவது ப்ரீவியஸ் சீசனோட கிராப்போட அந்த ஸ்டபிள்ஸ் இருக்கும், வேஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டபிள் டில்லேஜ். மல்ச் டில்லேஜ் மோஸ்ட்லி டீல பண்ணுவாங்க. உங்களுக்கு டீல வந்து இன்பிட்வீன் இப்படி இருக்கும் ஒரு டீ கிராப், அதே மாதிரி இப்படி இருக்கும் ஒரு டீ கிராப். இன்பிட்வீன்ல வந்து மல்ச்சஸ் வந்து லீவ்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுருப்பாங்க. ஸோ அதுல வந்து டில்லேஜ் பண்ணி விடுவாங்க. இது வந்து மல்ச் டில்லேஜ். மினிமம் டில்லேஜ்னா மினிமம் டில்லேஜ் இது வந்து பிரைமரி டில்லேஜ் வந்து ஈக்குவல் மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து எப்ப தேவையோ அப்போ மட்டும் டில்லேஜ் பண்ணுவாங்க. கரெக்டா சோ பண்றப்போ மட்டும் டில்லேஜ் பண்ணிட்டு தேவையில்லாம இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கன்சர்வேஷன் டில்லேஜ்னா எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி டில்லேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சில கிராப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைமரி டில்லேஜ் மட்டுமே போதும், அதுக்கு தேவையில்லாம ஃபைல் கிட்ட வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கன்சர்வேஷன் டில்லேஜ். ஸோ ஜீரோ டில்லேஜ் தான் உங்களுக்கு டில்லேஜே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? டில்லேஜ் பண்ணாம நேச்சரா அதுலயும் வந்து அந்த பர்டிகுலர் லேண்ட்லயே வந்து கிராப் க்ரோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் ஜீரோ டில்லேஜ். அதே மாதிரி இன்னொன்று வந்து உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. சோ இது வந்து ஒரு லேண்ட் இருக்கு, லேண்ட்ல கிராப்லாம் க்ரோ பண்றாங்க. இந்த கிராப் இன் பிட்வீன்ல பண்ற டில்லேஜ் பேர் என்ன, அந்த டில்லேஜ் பேர் என்ன? சோ அந்த டில்லேஜ்க்கு ஒரு நேம் இருக்கும், அது என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த டில்லேஜ் வந்து இவ்வளவு டில்லேஜ் கான்செப்ட் இவ்வளவுதான். சோ அடுத்து வந்து நம்ம வந்து நானோ டெக்னாலஜி பார்க்கலாம். நானோ டெக்னாலஜி அடுத்த கான்செப்ட். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி டில்லேஜ் அண்ட் நானோ டெக்னாலஜி. சோ நானோ அப்படின்னா என்னன்னா, ஜெனரலா நான் வச்சுக்கோங்க, நேனோனா 10⁻⁹. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். 10⁻⁹ mm. ஓகேவா? நேனோ சைஸ்ல இருக்க பார்ட்டிகளை பத்தி நம்ம ஸ்டடி பண்றது தான் வந்து நேனோ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அவங்க சிலபஸ்ல வந்து நேனோ டெக்னாலஜி வந்து அக்ரிகல்ச்சர்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து நேனோ டெக்னாலஜி நான் சொன்ன மாதிரி தான் 10⁻⁹ ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டடி ஆஃப் மேனிபுலேட்டிங் மேட்டர் ஆன் நேனோ சைஸ். ஓகேவா? நேனோ சைஸ்ல இருக்க பார்ட்டிகளை வந்து நம்ம ஸ்டடி பண்றது தான் வந்து நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 10⁻⁹ mm. ஸோ நேனோ சைஸ்ல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட புரோட்டீன், நம்மளோட டிஎன்ஏ, இது ரெண்டுமே நேனோ சைஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நேனோ டெக்னாலஜிங்கிற வேர்டு வந்து எதுல இருந்து டிரைவ் ஆயிருக்குன்னா கிரீக். ஓகேவா? கிரீக் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. அதுக்கு பேர் வந்து டிராஃப் மீனிங். ஓகேவா? கிரீக் அந்த வேர்ட் நேம், இது மீனிங் வந்து டிராஃப். ஓகேவா? சோ இப்போ வந்து இதோட ஃபாதர் யாருன்னு கேட்பாங்க. இதோட ஃபாதர் யாருன்னா ரிச்சர்ட் ஃபேமன். ஓகேவா? ரிச்சர்ட் ஃபேமன் தான் இதோட ஃபாதர். இவர் வந்து 1965ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. ஓகேவா? இவர் வந்து 1965ல வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. சோ அதுக்கடுத்து வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து இதுதான். டெஃபினிஷன் பார்த்தாச்சு, எக்ஸாம்பிள் அந்த வேர்ட் டெரிவேஷன் பார்த்தாச்சு, ஃபாதர் யாருன்னு பார்த்தாச்சு. சோ அடுத்து வந்து நேனோ டெக்னாலஜில என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சோ வந்து இன்சிடென்டல், இன்ஜினியர்டு அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஓகேவா? இன்சிடென்டல்னா அந்த நேனோ பார்ட்டிகல் வந்து நேச்சராகவே அதாவது உருவாகிற பார்ட்டிகல்ஸ் தான் இன்சிடென்டல்ல வரும். ஸோ நேச்சரா உருவாகிறப்ப அதோட சைஸ், அதோட ஷேப்பு, இது அதோட ஃபார்ம் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, அது வந்து நேச்சுரா நம்ம உருவாக்குறது வந்து இன்சிடென்டல். அதே இன்ஜினியர்னா நம்ம வந்து இன்ஜினியர்னா கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி, கரெக்டான ஒரு ஃபார்மட் ஃபாலோ பண்ணி நம்ம உருவாக்குறது தான் வந்து இன்ஜினியர்டு நேனோ டெக்னாலஜி பார்ட்டிகல்ஸ். ஸோ இதுக்கு வந்து சைஸ், ஷேப்பு எல்லாமே வந்து நமக்கு வந்து யூனிஃபார்மா இருக்கும். ஸோ இதுதான் இன்சிடென்டலுக்கும் இன்ஜினியருக்கும் உள்ளது. நேச்சுரா மேடானா அதோட சைஸ், ஷேப் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், அது வந்து இன்சிடென்டல். ஸோ அடுத்து இன்ஜினியர்னா சைஸ், ஷேப் எல்லாமே ஈக்குவலா இருக்கும். நம்ம வந்து கரெக்டான ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி இன்ஜினியர் இது மாதிரியே இது பண்றது வந்து இன்ஜினியர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் நேனோ டெக்னாலஜி வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சதுதான். முதல்ல பயோடெக்னாலஜிஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் யூஸ் பண்ண வந்து
நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் நானோ டெக்னாலஜி வந்து அப்ளை ஆகுது. அதே மாதிரி அக்ரி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியில வந்து நானோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எனர்ஜி ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. அடுத்து டிஃபென்ஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல தான் வந்து நானோ டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஜென்ரல். ஸோ அக்ரிகல்ச்சர்ல எப்படி நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கிறது தான் நம்ம முக்கியம். இது ரொம்ப முக்கியம். அக்ரிகல்ச்சர்ல எப்படி நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, எப்படி யூஸ் ஆகுதுன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் யூசர்ஸ் இருக்கட்டும். ஸோ முக்கியமா வந்து நமக்கு வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம நிறைய வந்து நானோ டெக்னாலஜி மூலயமா தான் இது பண்ணுவோம். ஓகேவா? ஸ்லோ ரிலீஸ்னா அதாவது ஒரு நைட்ரஜன் சோர்ஸை வந்து நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் உள்ள வச்சு அதுக்கு மேல வந்து என்ட்ராப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? என்ட்ராப் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இரிகேட் பண்றப்ப அதுல பட்டு நமக்கு வந்து பொறுமையா வந்து அந்த நைட்ரஜன் அந்த வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நானோ டெக்னாலஜி மூலயமா தான் இது பண்ணுது. ஸோ பயோ சென்சார்ஸ் வந்து ஃபீல்ட்ல வந்து இது வந்து பயோ சென்சார்ங்கிற கான்செப்ட் என்னன்னா ஃபீல்டுல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இந்த பயோ சென்சார். ஸோ கிராப் வந்து இப்போ ஒரு கிராப் இருக்கு. இந்த மாதிரி கிராப் வந்து அதாவது வாட்டர் ரெக்யர்மெண்ட் அப்போ ஒரு சிக்னல் பாஸ் பண்றத இந்த பயோ சென்சார் வந்து கேப்சர் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்ல கொடுக்குறப்ப நம்ம ஓகே இதுக்கு வந்து வாட்டர் ரெக்யர்மெண்ட் தேவைன்னு நம்ம இரிகேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பயோ சென்சார் யூசஸ். ஸோ இது வந்து அந்த கிராப் கொடுக்குற சிக்னலை வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நம்ம இது பண்ணி நம்ம வந்து இரிகேட் பண்ணுவோம். இது வந்து பயோ சென்சார். ஸோ நமக்கு ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ், நீம் கோட்டட் யூரியா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து நானோ டெக்னாலஜி தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வந்து இதுல யூசர்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 times நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? அக்ரிகல்ச்சர்ல நானோ டெக்னாலஜி வந்து 3 times நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி நியூட்ரியன்ட் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதனால வந்து நியூட்ரியன்ட் லாஸ் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஜென்ரலா அவங்களுக்கு இந்த நியூட்ரியன்ட் அதிகமாக அப்டேக் பண்ணுது, நியூட்ரியன்ட் லாஸும் ரெடியூஸ் ஆகுதுன்னா ஈல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ 70 to 54% வந்து உங்களுக்கு ஈல்ட் வந்து நானோ டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் மூலமா நமக்கு இதாகும். ஸோ அதுக்கு மாய்ஸ்டர் ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன யூசஸ் தான் இது. ஓகேவா? ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் இது. ஸோ டைப்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல பார்த்தது தான் இன்சிடென்டல் இன்ஜினியர். ஓகேவா? அடுத்து அப்ரோச்சஸ்னா டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். ஸோ நம்ம பார்த்தோம் நானோ டெக்னாலஜினாலே 10⁻⁻⁹ தான். ஓகே, இப்போ டாப் டவுன்னா இந்த 10⁻⁹ mm இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி வந்து நான் ஒரு பார்ட்டிகல் ஃபார்ம் ஆகுதுன்னா அதாவது இதுக்கு கம்மியா வந்து நம்ம சைஸ் பிரேக் டவுன் ஆகி ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து டாப் டவுன் அப்ரோச். ஓகே, இருக்கிறது பெரிய சைஸ்ல இருந்து நமக்கு வந்து சின்ன சைஸா மாறுது. நிறைய பெரிய சைஸான சப்ஸ்டன்ஸ்லாம் பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து நமக்கு வந்து சின்ன சைஸான பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அது பேர் வந்து டாப்ல இருந்து டவுன். ஓகேவா? ஸோ பாட்டம் டவுன் அப்படின்னா சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல 10⁻10 இது இந்த மாதிரி சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து நமக்கு வந்து பெரிய பார்ட்டிகல்ஸ் இந்த பெரிய நானோ பார்ட்டிகல்ஸ் உருவாக்குறது வந்து பாட்டம் டவுன். அதாவது கீழே இருந்து மேல. டாப் டவுன்னா மேல பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி சின்னதாக ஃபார்ம் ஆகும். அதே சின்னதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பெருசா ஃபார்ம் ஆகுறது வந்து பாட்டம் அப். ஓகேவா? டாப் டவுன், பாட்டம் அப். ஓகேவா? அதை மாற்றி இது பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நானோ டெக்னாலஜில வந்து நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், அக்ரிகல்ச்சர்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா அப்சர்ப்ஷன். ஓகேவா? ஒரு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் நார்மல் ஃபெர்டிலைசர் கூட வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறது அப்சர்ப்ஷன். அதே அட்டாச்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ஜெனடிக்கல் மாடிஃபை ஆர்கானிசம்ல வந்து அட்டாச்மெண்ட் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? எந்த ஜீன் நமக்கு தேவையோ அந்த ஜீனை வந்து நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்கேப்சுலேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ சீடு இப்படி இருக்குன்னா சீடை சுத்தி நமக்கு வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ சீடு வந்து உள்ள இருக்கும். இது பேர் தான் என்கேப்சுலேஷன். ஸோ என்ட்ராப்மெண்ட்டும் இது என்கேப்சுலேஷனும் ஒரே மாதிரி தான். என்ட்ராப்மெண்ட்னா உள்ள வந்து அந்த நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸா இருக்கட்டும் அதை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்லோவா வந்து ரிலீஸ் ஆகும் நம்ம அப்ளை பண்றப்ப. ஸோ நாலு இம்ப்ளிமெண்ட் டெக்னாலஜிஸ் தான். ஓகேவா? அப்சர்ப்ஷன், அட்டாச்மெண்ட், என்கேப்சுலேஷன்ஸ், என்ட்ராப்மெண்ட். ஸோ இந்த 4 இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஜென்ரலா பார்த்தாச்சு. நானோ டெக்னாலஜினா என்ன, இப்போ என்னென்ன பார்த்தோம், நானோ டெக்னாலஜி டெஃபினிஷன் பார்த்தோம். அதே மாதிரி எந்த வேர்ல்டு டிரைவ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அதோட ஃபார்மர் யாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்னா என்ன, பயோ சென்சார்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நானோ டெக்னாலஜி டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, இன்சிடென்டல், இன்ஜினியர்டு.
அதே மாதிரி அப்ரோச்சஸ் பார்த்தோம், டாப் டவுன் பார்த்தோம். அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. அப்சர்ப்ஷன், என்கால்குலேஷன், அட்டாச்மெண்ட், என்ட்ராப்மெண்ட். ஓகேவா? சோ அடுத்த யூசர்ஸ் ஆல்ரெடி நமக்கு எல்லாத்தையும் எழுதிக்கிற வேண்டியதான். ஓகேவா? மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், நியூட்ரியன்ட் லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணோம், நியூட்ரியன்ட் யூஸ் எஃபிஷியன்சி வந்து இது பண்ணும். ஓகேவா? சோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து நானோ யூரியா. ஓகே, நானோ யூரியா நிறைய பேர் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சோ இது வந்து நானோ யூரியா வந்து நம்ம யூரியாவோட யூரியா யூஸ் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இது பண்ணுவாங்க. நார்மலா ஃபார்மர் வந்து அதிகமா யூரியா அப்ளை பண்ணுவாங்க, நைட்ரஜன். ஓகேவா? நைட்ரஜன் இது கொண்டு வர்றதுக்காண்டி யூரியா வந்து அதிகமா அப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா அப்பதான் வந்து நல்ல வெஜிடேட்டிவ் க்ரோத் இருக்கும். ஸோ வந்து யூரியாவை அதிகமா யூஸ் பண்றது மூலயமா நிறைய எஃபெக்ட்ஸும் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? சாயிலோட ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆகும், சாயில் வந்து வேமா ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து யூரியாவோட எஃபெக்ட்ஸ். ஸோ யூரியா வந்து அதை வந்து கம்மியா யூஸ் பண்ணி எப்படி வந்து அதிகமா எஃபிஷியன்சியா யூஸ் பண்றதுன்னு ஒரு இதுல வந்து கண்டுபிடிச்சது தான் நானோ யூரியா. நானோ யூரியா வந்து உங்களுக்கு யூரியா ரெக்யர்மெண்ட்டை பாதியா வந்து குறைக்கும் சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, யூரியா ரெக்யர்மெண்ட் வந்து பாதியா குறைக்கும் அப்படிங்கிறது தான் நானோ யூரியா. ஸோ இது வந்து 500 ml பாட்டில் தான் வரும். ஓகேவா? 500 ml பாட்டில் வரும், 225 rupees இதோட ரேட். ஓகேவா? 500 ml பாட்டில் வரும், 225 rupees இதோட ரேட். இது வந்து எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 31st May 2021. ஓகேவா? 31st May 2021 தான் இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா நானோ பயோடெக் ரிசர்ச் சென்டர். ஓகே, ஆர்எஸ்னா ரிசர்ச் சென்டர், நானோ பயோடெக் ரிசர்ச் சென்டர், கலோல். இவங்க தான் வந்து இதை வந்து நானோ யூரியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதை எப்படி சார் அப்ளை பண்றது, நானோ டெக்னாலஜி எப்படி, சாரி நானோ யூரியா வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 2 to 4 ml. ஓகேவா? இந்த 2 to 4 ml நானோ யூரியாவை 1 லிட்டர் வாட்டர்ல வந்து நம்ம இது பண்ணணும். 2 to 4 ml நானோ யூரியாவை 1 லிட்டர் வாட்டர்ல கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும், ஸ்ப்ரேவா பண்ணணும். ஓகேவா? சரி, எப்ப ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தடவை நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே வந்து 20 to 25 days ஆஃப்டர் சோயிங். நீங்க சோப் பண்ண 20 to 25 டேஸ்க்கு அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி 30 to 35 days ஆஃப்டர் சோயிங்ல வந்து நமக்கு வந்து செகண்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதாவது பிஃபோர் ஃப்ளவரிங் சொல்லுவாங்க. பிஃபோர் ஃப்ளவரிங் ஃப்ளவரிங்க்கு முன்னாடி வந்து 2வது ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸோ ஓகே, இப்போ வந்து இது வந்து நானோ யூரியா பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ நானோ டெக்னாலஜியோட டெஃபினிஷன்ஸ். ஸோ ஃபாதர் யாருன்னு பார்த்தாச்சு. ஸோ நானோ டெக்னாலஜி டைப்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அக்ரிகல்ச்சர்ல எப்படி யூஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பயோசென்சார்னா என்ன, இந்த ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்னா என்ன, அதே மாதிரி அப்ரோச்சஸ், இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்றோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இது பார்த்தாச்சு. ஸோ ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். நைட்ரஜன் வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்து யூஸ் பண்ணும். நைட்ரஜன். ஓகேவா? நைட்ரஜன் வந்து வெஜிடேட்டிவ் இதுக்கு வந்து யூஸ் பண்ணும். பாஸ்பரஸ் வந்து பிளான்டோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து யூஸ் ஆகும், பிளான்டோட ஸ்ட்ரென்த்துக்கு. ஸோ பொட்டாசியம் அதாவது கே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க. ஸோ நைட்ரஜன் நம்ம வெஜிடேட்டிவ் க்ரோத் பார்த்தாச்சு. அதே மாதிரி பாஸ்பரஸ் பிளான்டோட ஸ்ட்ரென்த் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து பாஸ்பரஸ் தேவை. அதே மாதிரி பொட்டாசியம் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எதுவும் டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பிரைவேட் தான், யார் பே பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் எந்த இடத்துல டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம லைவ்ல வந்து அந்த டவுட்ஸ் கிளியர் செக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. நான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.